எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய நிலையில் தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்தது முதல் கூட்டணி ஆட்சியா என்ற விவாதம் நடைபெற்று வருகிறது. இதனை மேலும் சூடேற்றும் வகையில் அண்மையில் நாளிதழுக்கு பேட்டியளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்றும் அதில் பாஜக அங்கம் வகிக்கும் என்றும் கூறினார். எனினும் அமித்ஷாவின் கூட்டணி ஆட்சி குறித்த பேட்டி தொடர்பாக அதிமுக தலைமை தரப்பிலிருந்து இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 126 அடி உயர கொடிக்கம்பத்தில் அதிமுக கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் பேசிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடனான கூட்டணி குறித்த விமர்சனங்களுக்கு மௌனம் கலைத்துள்ளார். பாஜகவுடன் ஏன் கூட்டணி வைத்தோம் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி யாராலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது என்று குறிப்பிட்டார். கூட்டணி வைக்கின்ற நோக்கம் வாக்குகள் சிதறாம நமக்கு உடைய வேட்பாளருக்கு கிடைக்க வேண்டும். திமுக என்ற தீய சக்தி மக்கள் விரோத அரசை அகற்றப்பட என்பதற்காக நாம் கூட்டணி வைக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கபலீகரம் செஞ்சு விடுவோம் என்று. அதிமுக ஒன்றுதான் கண்ட கட்சி. அதிமுக சுமார் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா கூறிய நிலையில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பெயரை அமித்ஷா கூறாத நிலையில் அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சியமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருப்பது கவனிக்கத்தக்கதாக மாறியிருக்கிறது. வரும் 7ஆம் தேதி அமித்ஷா சென்னை வர இருக்கும் நிலையில் அன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி கோவையில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். எனவே இருவரும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. கூட்டணி ஆட்சி தொடர்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் சலசலப்பு அதிகரித்து வரும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.